ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்னி ஸ்டோனில் ரொம்ப அவதிப்பட்டு கொண்டு இருப்பீங்க. அதில் நானும் ஒருத்தன். கிட்னி ஸ்டோனை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். என் அனுபவத்தில் எனக்கு கல் இருந்தது. ரைட் சைடு 7 mm 1 2 3 4 இடத்துலையும் கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரைட் சைடு. பட் எனக்கு இது வலி இல்லை. லெஃப்ட் சைடு மட்டும் தான் ரொம்ப வலி. 8 மாதமாக ரொம்ப வலி இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, 2 ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு அங்கே இங்கே எல்லாம் நிறைய பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்குதுன்னு கல் சொன்னாங்க. 8 mm இருக்குது. இது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. டியூப் வழியாக விட்டு ஷூட் பண்ணி உடைச்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுவும் கிளியர் பண்ணிடணும், இதுவும் கிளியர் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப வலி இது மட்டும் தான் இருக்குனாக்கா இதை மட்டும் பண்ணிக்கோங்க, இது அதுக்கப்புறம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் ஒட்டுக்காவே ஆப்ரேஷன்ன்ற போது ஒரே தரம் எல்லாம் கிளியராக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னே பார்த்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்ருந்தோம். அது இங்கே இந்த கல் இங்கே இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது. அங்கே இருக்கும்போது எல்லாம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன். ஒரு 2 மாதத்தில் நல்லா கிளியராக ஆகிடுச்சு. நான் வலியும் கம்மியாகிடுச்சு. செக் பண்ணதில் எதுவும் இல்லை, கல் இல்லை, கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 3ஆவது மாதம் மறுபடியும் வலி வந்தது. வலி வந்ததுக்கப்புறமா அவர் கிளியர்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் அவர்கிட்ட எதுக்கு போகிறதுன்ட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போனோம். வேறு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த ஸ்கேன் பண்ணதில் தெரிஞ்சு இந்த இடத்துல கல் இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த ரைட் சைட்லேயும் இருக்குது, 4 கல் இருக்குது, 7 mmல இருக்குது. இந்த ரைட் சைடில் இந்த இடத்துல இருக்குது. இது இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்குது, கீழே இறங்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது இந்த டியூப் மூலிமா விட்டு அது உடைச்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு வீட்டில் கேட்டு சொல்கிறோம் சார்ன்ட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னே போய் இந்த ஹாஸ்பிட்டலில் கிளியராக இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, இப்போ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் காட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து போய் காட்டினதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னே இருந்த கல் போயிருக்கலாம், இது புதுசாக வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இருந்த கல் இங்கே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ ஸ்கேன் பண்ணும்போது இல்லைன்னு சொன்னீங்களே சார்ன்னும்போது, அந்த ஸ்கேனரில் இங்கே பார்த்தோம் இல்லாத கிளியராக தான் இருந்தது, இந்த ஸ்கேனரில் கிளியராக தெரியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, சரி இதுக்கு என்ன சார் பண்ணலான்னு அவங்ககிட்ட ஐடியா கேட்டோம். அவர் நான் ஆப்ரேஷன் எல்லாம் வேண்டாம்ப்பா, 8 mm தான் உனக்கு இருக்கிறது, கண்டிப்பாக 90% கரையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இதுக்கு முன்னே 3 மாதம் இவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். வலி இருந்தது, வலி கம்மி ஆச்சு. இப்போ இது இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இப்போ நீ இதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் மறுபடியும் வரும், கேரண்டி இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொன்னார். இது ஆப்ரேஷன் பண்ணுறது வேண்டாம், நான் ட்ரீட்மெண்ட் தரேன், ஒரு 6 நாளைக்கு மாத்திரை இதுவும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி 6 நாளைக்கு நானும் சாப்பிட்டேன். 6ஆவது நாள் கல் விட்டது. பாருங்கள், இந்த கல் தான் அது. எனக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லாம் சொன்னாங்க கல் வர்றது உணர்வு இருக்குது அப்படி இப்படின்ட்டெல்லாம் சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை அதில். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நானும் ட்ரை பண்ணேன். இந்த யூடியூப்லெல்லாம் பார்த்துட்டு நாட்டி மருந்து அது இதுன்னு எல்லாம் சாப்பாடு ஒரு இடத்துலலாம் பெங்களூரில் ஒரு இடத்துல போயிட்டு சாப்பிட்டேன். அப்போயும் ரிசல்ட்டு தெரில. 8 மாதமாக இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த 8 மாதத்துக்கு அதே இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு வெத்தலை, கொட்டாப்பாக்கு, எருக்கம் பூ 2 பூ 3த்தையும் இடிச்சுட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 3 லிட்டர் தண்ணி இல்லைன்னா இளநீர் இந்த மாதிரியெல்லாம் குடிக்க சொன்னாங்க. 24 mm இருந்தாலும் கரைஞ்சி வழியாக வந்துடும் அப்படின்ட்டுலாம் யூடியூப்பில் சொன்னாங்க. சரி, அதுவும் தான் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு 8 mm தானே இருக்குது வரும்ன்ட்டெல்லாம் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அது மேலே எல்லாம் நம்பிக்கை இல்லை.
சரி எதுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் இதுவும் இங்கிலீஷ் மெடிக்கல் மாத்திரை டானிக் இதுவும் ட்ரை பண்ணேன். ஆனால் எது வழியாக வந்ததுனால அதில் இதுலையான்னு தெரியாது. ஆனால் பட் வந்துச்சு. 2 ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தேன் நான். அப்படி எடுக்கக்கூடாது தான். பட்டு நான் ஃபஸ்ட்டு நாட்டியத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மெடிக்கல் எடுத்தேன். கேப் விட்டு தான் எடுத்தேன். 2மே ஒட்டுக்கெல்லாம் எடுக்கலை. எடுத்தும் போது இந்த வலி வந்து இங்கே வலி பயங்கரமாக வலி வரும். ரொம்ப துடிச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். வண்டி ஓட்ட முடியாது. வீட்டில் உருண்டுன்னு பெடலுவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏதாவது கத்தி எடுத்து அறுத்துக்கலாமன்னெல்லாம் தோணும். கழுத்தை வலி தாங்க முடியாமல் அந்த அளவுக்கெல்லாம் நொந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இதோட வலி. அப்புறமா இங்கேருந்து இங்கே வந்தது எல்லாம் எனக்கு லைட்டாக வலி அப்படியே இறங்குன்னு தெரிஞ்சு 6 நாளில் ரிசல்ட் தெரியும் அப்படின்னு, நீங்கள் போங்க கரியர் சான்ஸ் இருக்குது 90% அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆப்ரேஷன் வேணான்னு சொன்னார். நாங்களும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். மாத்திரை டானிக்கும் குடிச்சிட்டு இருந்தேன். 5ஆவது நாள்லேருந்து எனக்கு வலி ஸ்டார்ட் ஆச்சு. எப்படி வலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நார்மல் வலி வந்துகிட்டே இருக்கும். எரிச்சல், அதாவது அந்த அவர் கேட்டார், உச்சா போகும்போது எரிச்சல் வருமா, உச்சா போகும்போது எரிச்சல் வருதா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எந்த வலியும் இல்லை. பயங்கரமாக இடுப்பு வலி, இல்லை இங்கே வலிக்குது, இது 2 இடத்துல தான் எனக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னேன். எரிச்சலெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னேன், கிளியராக தான் இருக்குது அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அப்புறமா 5ஆவது நாள் எனக்கு இந்த இடத்துலேருந்து எல்லாம் ஒரு எரிச்சல், இங்கேருந்து இங்கே வேறு எரிச்சல் கிளம்பிச்சு. ரொம்ப எரிச்சல், உச்சாவே விட முடியாது. கொஞ்சமாக வரும், ஸ்டாப் ஆகிடும். எரிச்சல் வலி வரும், எரிச்சலும் வரும், வலியும். ஆனால் தாக்கி பிடிக்கிற அளவுக்கு தான் வலி. ரொம்ப வலின்னெல்லாம் சொல்ல முடியாது. இந்த வலி அதிகம். இடுப்பு வலி வந்து ரொம்ப அதிகமாக வலி வரும். இந்த வலியெல்லாம் எரிச்சல் லைட்டாக கொஞ்சம் தாக்கி பிடிக்கிற அளவுக்கு வலி இருந்தது தான் வந்துச்சு. அப்புறமா எனக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லா அப்பாவுக்கும் இந்த மாதிரி இருந்தது, எங்கள் மாமாவுக்கும் இருந்தது. அவங்களாம் சொன்னாங்க கல் வந்திருக்கு, நானே பார்த்துருக்கேன்னெல்லாம் சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. அது ஏதோ டாக்டர் கூட சொல்கிறாரு, பவுட்ரு மாதிரி இருக்க மாட்டேங்குது, அப்படியே கரைஞ்சி வரமாட்டேங்குது, தூள் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் எதுக்கும் பார்க்கலான்ட்டு ஒரு 2 மணிக்கு எனக்கு நேற்று பகலில் 2 மணிக்கு ஏதோ ஒரு மாதிரி ரெட் கலரில் தொடப்பூச்சி சைஸுக்கு ஏதோ ஒரு கலராக போன மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அப்போயே எனக்கு நேக்காச்சு, ஏதோ வந்திருக்கு. பட் நம்ம இதுக்கப்புறம் க்ளீனாக இருக்கிற இடத்துல உச்சா போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணேன். நைட்டு 9:30 மணிக்கு வந்துச்சு, இந்த கல் வந்தது. எனக்கு ரொம்ப எரிச்சல் வந்துச்சு. கொஞ்சம் உச்சா வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு, உச்சா வர முடியல. ரொம்ப புஷ் பண்ணி ஜோராக விட்டேன். அப்புறமா கொஞ்சம் மறுபடியும் புஷ் பண்ண அப்படி ஜோராக இப்போ வந்துச்சு. அப்போ வந்து தட்டுன்னு கீழே உருண்டுன்னு போச்சு, அப்படியே தண்ணியோட உச்சியோட உருண்டுன்னு போச்சு. அப்புறமா வலி அப்படியே கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. உச்சா ஃபுல்லாக விட்டுட்டேன், எரிச்சலும் கம்மியாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன உருண்டுன்னு போனதுன்னு பார்த்தாக்கா இதுதான், இந்த கல் தான். இது ஏதாவது ஒரு மாதிரி உப்பு கல் மாதிரி இருக்குன்னாலும் பார்த்தேன், அப்படியெல்லாம் இல்லை. இது ஜெல்லி கல் மாதிரி இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பாரு. இப்படியெல்லாம் கிள்ளனாலும் கிள்ள முடியல, ஒட்டிக்க முடியல. ஒட்டிச்சா உடையும்னு நினைக்கிறேன். பட்டு கையிலெல்லாம் இப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணி பார்க்குறோம், ஒன்றுமே அவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஒரு சைடு ஒயிட்டாக இருக்குது, ஒரு சைடு பிளாக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வழியில் அனுபவிச்சிங்களா பாரு, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. 8 mm இருந்தது, எனக்கு வந்துடுச்சு. பட்டு ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. எரிச்சல் கிளம்புது, வந்துடுது, கல் ரியலாக வருது. பட் நான் இங்கிலீஷ் மெடிக்கல் தான் ரெடி ஆச்சுன்னு சொல்ல முடியாது, நாட்டியத்துலேயும் இது ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பட் நான் 2மே ட்ரை பண்ணேன், அதனால் எனக்கு வெளியே வந்துடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வலியில் ரொம்ப துடிப்பீங்க. பட் இங்கே இருக்கும்போது இடுப்பு வலி வந்து ரொம்ப ஓவராக இருக்கும். இது இறங்குற போதெல்லாம் ரொம்ப அதிகமாக வலியெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு தாக்கி பிடிக்கிற அளவுக்கு வலி இருக்குது, பரவாயில்ல. ஆனால் இந்த கல் வருமா, இந்த வலியாக வருமா, 8 mm எப்படி வரும் அப்படின்ட்டுலாம் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப வலிக்கும் அப்படின்ட்டுலாம் எதிர்பார்த்து இருந்தேன் நான். பட் வந்துருச்சு.
வலியும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இறைச்சல் இருந்தது தான், தாக்கி பிடிக்கிற அளவுக்கு இருந்தது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.